நீ என்ன மனுஷனா இல்லை மிருகமாடா அப்படின்னு இப்போ நம்ம எம்எஸ் தோனி நம்ம சிஎஸ்கே கேப்டனான ருத்ராஜ் அவரை கடுமையாக வெளுத்து வாங்கியிருக்காரு, விளாசி தள்ளியிருக்காரு. நம்ம சிஎஸ்கே நேற்று தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஸோ இதில் மிக முக்கியமாக நம்ம சிஎஸ்கே டீம் கடைசி வரைக்கும் போராடி கடைசி ஓவர் கடைசி பாலில் தான் நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்ம எம்எஸ் தோனி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம சிஎஸ்கே டீம் 5வது ஓவர்லேயே தோற்று போயிட்டாங்க. 5வது ஓவரில் ருத்ராஜ் நம்ம சிஎஸ்கே டீமில் அவர் செஞ்ச அந்த மோசமான செயல், அதன் காரணமாகவே இந்த மேட்ச்சில் எனக்கு 5வது ஓவரே தெரிஞ்சு போச்சு, நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ருத்ராஜ் அவருடைய கேப்டன்சி, அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த அரக்க குணம், ஒரு மிருகத்தனமான குணம், இது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ருத்ராஜ் அவர் மேலே கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நேற்று சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எம்எஸ் தோனி ருத்ராஜ் அவருடைய இந்த கேவலமான அரக்கத்தனமான மிருகத்தனமான செயலால் தான் சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேட்டி ஒன்று நம்ம எம்எஸ் தோனி அவரே கொடுத்துருக்காரு. ஸோ நேற்று ஆட்டம் நம்ம சிஎஸ்கே ரன் சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே கூட மேட்சை பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் நம்ம எம்எஸ் தோனி 5வது ஓவர்லேயே சிஎஸ்கே டீம் அவங்க செஞ்ச செயல், முக்கியமாக ருத்ராஜ் அவருடைய மோசமான செயலால் 5வது ஓவர்லேயே எனக்கு சிஎஸ்கே தோற்றுடுவாங்க அப்படின்னு உறுதியாக தெரியும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி எந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்காரு. சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் ருத்ராஜ் அவருடைய அந்த மோசமான செயல், எந்த இடத்துல சிஎஸ்கே அவங்க கோட்டை விட்டுருக்காங்க, தோனி அவர் எதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமலே பாருங்கள். நேற்று நம்ம சிஎஸ்கே அணி ஹைதராபாத் அணியை சுமார் 200 ரன்னுக்கு உள்ள ஒரு வழியாக சுருட்டினதுமே நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் எப்படியாவது ரன் சேசிங் பண்ணி சிஎஸ்கே ஜெயிச்சிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஐபிஎல் ஆட்டங்களில் இந்த வருஷம் ரன் சேசிங் பண்ண டீம் ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க, ரன்னை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, கடைசியாக தோற்று தான் போயிருக்காங்க. அதனால் சிஎஸ்கே 196 தானே கண்டிப்பாக எடுத்துடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதே போல் சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியல சஞ்சு சாம்சன். ஆனாலுமே சிஎஸ்கே அணிக்காக ஆயுஷ் மாத்ரே அவர் அடித்த அந்த அடி கண்டிப்பாக சிஎஸ்கே டீம் ஒரு 3-4 ஓவர் இருக்கிறப்பவே மேட்சை முடிச்சிடுவாங்க, அபாரமான வெற்றி அடைய போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்பி ஆர்வமாக மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நம்ம சிஎஸ்கே அணிக்கு கெட்ட நேரம் யார் மூலியமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவர் மூலியமாக வந்திருந்திருக்கு. அதாவது ருத்ராஜ் அடித்த ஒரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா 2வது ரன்னுக்கு புஷ் பண்ணுறாங்க ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் 2 பேருமே 2nd ரன்னுக்கு வேகமாக ஓடுறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆயுஷ் மாத்ரே அவருடைய கால் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நின்று அடின்னு அடித்து பிரஃபல் ஹைதராபாத் அணியின் கடந்த மேட்சின் ஸ்டார் பவுலர் அவருடைய போலிங்கை அடித்து பொலந்து எடுத்தார் ஆயுஷ் மாத்ரே. ஆனால் அந்த 2வது ரன்னுக்கு ஓடினதுக்கு அப்புறமா காலில் ஒரு சின்ன சுளுக்கு வலி ஏற்பட்டதால் ஆயுஷ் மாத்ரே அவரால் ரன் ஓட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஸோ இதனால் அந்த டபுள் ரன் ஓடி முடித்த உடனே பார்த்திங்கன்னா வந்து மைதானத்திலேயே கை, க்ளவுஸ், பேட் எல்லாத்தையுமே அவுத்து போட்டுட்டு என்னால் முடியல, கால் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயுஷ் மாத்ரே ரொம்பவே வலியால் துடிக்கிற மாதிரி அவர் அப்படியே அந்த இடத்துல படுத்துட்டாரு. ஸோ உடனே டாக்டர், ஃபிசியோதெரப்பி எல்லாருமே வந்து ஆயுஷ் மாத்ரே அவருடைய காலுக்கு அந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அவருடைய பேண்ட் எல்லாத்தையுமே கூட மைதானத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு அவருக்கு உச்சக்கட்ட ட்ரீட்மெண்ட் தரப்படுது. உச்சக்கட்ட ஃபிசியோதெரப்பி எல்லாமே வேகமாக செய்து எப்படியாவது ஆயுஷ் மாத்ரே அவரை விளையாட வைக்க அங்கே வந்து மருத்துவர்கள் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆயுஷ் மாத்ரே அவர் பார்த்திங்கன்னா முழுசாக ஃபிட் ஆகலை, குணம் அடையலை. ஆனாலுமே கால் நொண்டிக்கிட்டு ஒரு மாதிரி வலியோடு தான் ஆயுஷ் மாத்ரே அவர் காணப்படுறாரு. ஸோ அவர் முகத்தை பார்க்குறப்பவே நம்மளால் தெரியுது ஆயுஷ் மாத்ரே அவர் நார்மலாக இல்லை, கண்டிப்பாக அவரால் பேட்டிங் பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 5 ஓவருக்கு 66 ரன் எடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான வலுவான நிலைமையில் தான் சிஎஸ்கே இருந்தாங்க. ஸோ ஆனாலுமே அப்போ பக்கத்தில் கேப்டனாக ருத்ராஜ் அவர் தான் நின்றுக்கிட்டு இருந்தார். ருத்ராஜ் ஆயுஷ் மாத்ரே அவரை விளையாட சொல்லியிருக்காரு வலுக்கட்டாயமாக. பரவாயில்ல, கால் தானே வலிக்குது, கொஞ்சம் ரன்ஸ் மட்டும் அதிகமாக ஓடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் விளையாடு, சிங்கிள் டபுள் எதுவுமே ஓட வேணாம், பிக் ஷாட் விளையாண்டு சிஎஸ்கே அணியை எப்படியாவது ஜெயிக்க வைக்க பாரு, ப்ரெஷரில் இருந்து சிஎஸ்கே அணியை ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அவர்கிட்ட வலுக்கட்டாயமாக சொல்லியிருக்காரு. ஸோ இதை அங்கே ஃபிசியோதெரப்பி பண்ண போன அந்த டாக்டர் அவருமே பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் அவர் வலுக்கட்டாயமாக ஆயுஷ் மாத்ரே அவரை விளையாட வச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த விஷயத்தை உறுதி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வலியோட வேதனையோட தொடர்ந்து விளையாண்ட ஆயுஷ் மாத்ரே பார்த்தீங்கன்னா அடுத்து 2-3 பால்லையே எந்த ரன்ஸுமே எடுக்கல. ஆயுஷ் மாத்ரே கேட்சை கொடுத்து அவுட்டும் ஆயிட்டாரு. அப்போது அவுட் ஆகிக்கிட்டு உள்ளே போன ஆயுஷ் மாத்ரே அவர் பார்த்தீங்கன்னா நொண்டிக்கிட்டே வலியால் வேதனையால் துடிச்சுக்கிட்டு தான் ஆயுஷ் மாத்ரே அவர் உள்ளே போனார். ஸோ இந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. ருத்ராஜ் அவரை வெளுத்து வாங்கியிருக்காரு. நீ எல்லாம் ஒரு கேப்டனா,
ஃபஸ்ட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் அவருடைய செயலுக்கு கடுமையான கோவத்தை நம்ம தோனி வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம தோனி அவரே நேரடியாக பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே டீம் அந்த இடத்துல ஆயுஷ் மாத்ரே அவர் இன்ஜூர் ஆயிருந்தப்ப அவருக்கு நியாயமாக ஒரு மனுஷனாக ஒரு கேப்டனாக ருத்ராஜ் அவர் கண்டிப்பாக அவருக்கு ரிட்டையர் ஹர்ட் கொடுத்து அவரை பெவிலியனுக்கு தான் அனுப்பி வச்சுருக்கணும். அந்த வலி வேதனையோட கண்டிப்பாக ருத்ராஜ் ஆயுஷ் மாத்ரேவை விளையாட வச்சது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்னு நம்ம தோனி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ருத்ராஜ் அவர் ஆயுஷ் மாத்ரேவை உள்ளே அனுப்பியிருந்தா அடுத்து வேறு பேட்ஸ்மேன்கள் வந்திருப்பாங்க. சிஎஸ்கே அணிக்கு ஆயுஷ் மாத்ரேவும் அவுட் ஆயிருக்க மாட்டார், அதுக்கப்புறமா ருத்ராஜ் அவரும் அவுட் ஆயிருக்க மாட்டார். ரெண்டு பேருமே மேட்ச் அந்த மொமெண்டம் வேறு மாதிரி தான் நகர்ந்து போயிருக்கோம். ஆனால் வலியோட வேதனையோட ருத்ராஜ் அந்த இடத்துல அவர் சொன்ன அந்த வலியோட விளையாட வச்சது அந்த செயலுக்காக தான் இப்போ சிஎஸ்கே அணி இந்த மேட்ச்சில் வெற்றிக்கு இவ்வளோ பக்கத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தோனி குறிப்பிட்டிருக்காரு. அதாவது ருத்ராஜ் அவருடைய கேப்டன்சி பார்த்திங்கன்னா பிளேயர்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, மேட்ச் ஜெயிக்கணும், கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், அதனால் ஆயுஷ் மாத்ரே அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிருகத்தனமான செயலை ருத்ராஜ் அவர் செயலில் ஈடுபட்டிருக்காரு. ஸோ ருத்ராஜ் அவர் இந்த மாதிரி செய்கிறப்ப நான் மைதானத்துக்கு உள்ள களத்தில் இருந்திருந்தால் நிச்சயமாக ருத்ராஜ் அவரை இந்த மாதிரி செய்ய விட்டுருக்க மாட்டேன். நான் இதை பார்க்குறப்பவே கண்டிப்பாக இது தவறான செயல், இந்த செயலுக்காகவே நிச்சயமாக ருத்ராஜ் அதற்கான பலனை அனுபவிப்பார், இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்க முடியாமல் கூட போகலாம் அப்படின்னு நான் யோசித்தது தான். அதுதான் கடைசியாகவும் நடந்திருக்கு. ருத்ராஜ் வலியால் துடிச்சிக்கிட்டு இருந்த ஆயுஷ் மாத்ரே அவர் வலியால் துடிச்சாலும் பரவாயில்ல, அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சிஎஸ்கே அணிக்காக ரன் அடிக்கணும், சிஎஸ்கே அணியை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் ருத்ராஜ் அவருக்கு மனசில் இருந்திருக்கு. ஸோ அப்படி மனசில் இருக்கலாம் பரவாயில்ல, ஆனால் அதை களத்தில் ருத்ராஜ் அவருக்கு காட்டியிருக்கணும், பேட்டிங்கில் ருத்ராஜ் அவர் விளையாண்டு சிஎஸ்கே அணி ஜெயிக்க வச்சிருக்கணும். அதுக்கு பதிலாக சிஎஸ்கே டீம்லேயே இப்போ இருக்கிற வயது குறைந்த ஒரு பிளேயர் யார் அப்படின்னு கேட்டால் ஆயுஷ் மாத்ரே தான். ஸோ அந்த பிளேயர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலில் ருத்ராஜ் அவர் ஈடுபட்டதுக்கு கண்டிப்பாக இந்த மேட்ச் சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சது. ருத்ராஜ் அவருக்கான ஒரு பனிஷ்மெண்ட் தான். ருத்ராஜ் அவருடைய இந்த அரக்கத்தனமான மிருகத்தனமான செயலுக்கு அதற்கான தண்டனையாக தான் இந்த மேட்ச் சிஎஸ்கே அணி இப்போ ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ எப்பயுமே மேட்ச் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் கேப்டனுக்கு இல்லாமல் அதையும் தாண்டி தன்னுடைய அணிக்காக விளையாடக்கூடிய பிளேயர்கள் அவங்க மேலே ஒரு கேப்டனாக இருக்கிற நபர் நிச்சயமாக அவங்களுடைய உடல்நிலை அவங்களுடைய ஹெல்த்தில் கூட கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கணும். ஒரு கேப்டனாக கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கிட்டு ஆட்டம் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த் உடல்நிலையிலையுமே ஒரு கேப்டனாக சரியான கேப்டனாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுடைய உடல் நிலையிலையுமே அக்கறை காட்டுறவன் தான் உண்மையான தலைவனாகவும் கேப்டனாகவும் இருக்க முடியும். ஸோ ருத்ராஜ் அவர்கிட்ட அந்த தலைவனுக்கான கேப்டனுக்கான அந்த எண்ணமும் இல்லை, அதுக்கு கம்ப்ளீட்டான நேர்மாறான எண்ணங்கள் தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சதுக்கு அந்த ஒரு தருணம் தான் காரணம். அந்த இடத்துல ஆயுஷ் மாத்ரேவை ரிட்டையர் ஹிட் ஆக்கி உள்ளே அனுப்பியிருந்து மற்ற பிளேயர் விளையாண்டுருந்தா நிச்சயமாக ருத்ராஜ் அதே போல் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் நல்லா விளையாண்டுருப்பாங்க, சிஎஸ்கே அணியும் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இது ருத்ராஜ் அவருடைய செயலுக்கு கிடைச்ச தண்டனை அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி ஆயுஷ் மாத்ரே இன்ஜூரில் இருக்கிறப்ப அவரை வலுக்கட்டாயமாக விளையாட வச்ச ருத்ராஜ் அவருடைய செயல் அரக்கத்தனமான செயல், மிருகத்தனமான செயல், அவருடைய செயலுக்கான தண்டனை தான் இந்த மேட்ச் தோல்வி அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அணியில் நடந்த இந்த மிகப்பெரிய தவறை ருத்ராஜ் அவரை சுட்டி காட்டி கடுமையாக வெளுத்து வாங்கி கோவமாக திட்டி பேசியிருக்காரு. ஸோ தோனி அவருடைய இந்த ஸ்பீச் கேட்ட எல்லாருமே சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் ருத்ராஜ் செஞ்சது தவறு அப்படின்னு அவர் மேலே எல்லாருமே தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்பவம் சீன் நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா? ருத்ராஜ் அவர் செஞ்ச இந்த செயலை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதன் காரணமாக சிஎஸ்கே தோத்துச்சு அப்படின்னு நம்ம தோனி சொல்கிறத பற்றியும் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.